வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். வடக்கில் இதுவரை எந்த அரசாங்கமும் முன்னெடுக்காத அபிவிருத்தி திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி எம்பி கே இளங்குமரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் முதல் தடவையாக எண்ணெய் தாங்கி அமைக்கப்பட்டுள்ளதுடன் நெடுந்தீவு, அனலைதீவு உள்ளிட்ட தீவு பகுதிகளுக்கு சூரிய சக்தி மின்சாரத்தை பெற்றுக் கொடுக்கும் திட்டங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் சபையில் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வலுசக்தி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். விவாதத்தில் தொடர்ந்துரையாற்றிய அவர், வடமாகாணத்தில் இதுவரை காலமும் மின்சக்தி எரிசக்தி துறை தொடர்பில் எவரும் கவனம் எடுக்கவில்லை. இன்னும் நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் வடமாகாணத்தில் எண்ணெய் தாங்கியொன்றை நாம் காங்கேசந்துறையில் அமைத்துள்ளோம். கடந்த காலங்களில் அனுராதபுரம் போன்ற பகுதிகளுக்கு சென்று எரிபொருள் கொண்டுவரப்பட்டு விநியோகிக்கப்பட்டது என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். எனினும் நாம் காங்கேசந்துறை எண்ணெய் தாங்கியிலிருந்து வடக்குக்கு எரிபொருள் விநியோகிக்க முடிந்துள்ளது. அத்துடன் இதுவரை காலம் வாகனங்களிலேயே எரிபொருள் விநியோகம் நடைபெற்றதுடன் ரயில் மூலமாக அதனை முன்னெடுப்பதற்கு நாம் நடவடிக்கைகள் எடுக்க உள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். வடமாகாணத்தில் அதிகளவிலான தீவுகள் காணப்படுகின்ற நிலையில் அவற்றுக்கு மின்சாரம் மிகவும் அத்தியாவசியம். இதுவரை காலமும் ஜெனரேட்டர் மூலமே அங்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் தற்போது நெடுந்தீவு, அனலைதீவு போன்ற தீவுகளில் சூரிய மின்கலங்களை நிறுவி அந்த பகுதிக்கு வினைத்திறனுடன் மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. நெடுந்தீவு போன்ற பகுதிகளில் இதுவரை எந்த அரசாங்கமும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. எமது அரசாங்கமே அங்கு எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அமைத்து பராமரித்து வருகின்றது. கடந்த காலங்களில் எரிபொருள் நிலையங்களை தனியாருக்கு வழங்கி வடக்கில் அரசியல்வாதிகள் வருமானத்தை ஈட்டிக்கொண்ட வரலாறுகள் இல்லாதொழிக்கப்பட்டு தற்போது இந்த எரிபொருள் நிலையம் தனியாருக்கு வழங்காமல் அரசாங்கத்தின் கூட்டுறவு விற்பனை நிலையம் மூலம் செயல்படுத்தப்படுகின்றது. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனம் தொடர்பான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. எனினும் இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு இணங்க அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவும் புதிதாக அங்கு காற்றாலை மின் உற்பத்தியை ஆரம்பிப்பதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டும் இருக்கின்றது. அந்த வகையில் மக்கள் குறைவாக வாழும் பூநகரி பிரதேசத்தில் அவ்வாறான திட்டங்களை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளோம் என்றும் அந்த வகையில் வடமாகாண அபிவிருத்தி தொடர்பில் எமது அரசாங்கம் ஒவ்வொன்றாக அவதானித்து முன்னோக்கி நகர்கின்றது. இதுவரை காலம் எவரும் மேற்கொள்ளாத திட்டங்களை கடந்த ஒரு வருட காலத்தில் அங்கு மேற்கொள்ள முடிந்தது என்றும் இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் போதே அங்குள்ள சிலர் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேபடி இருக்க முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் உணவகத்தில் இன்றைய தினம் இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அர்ச்சுனா புத்தளம் அடிப்படை மருத்துவமனை குறித்து 11 கேள்விகளை முன்வைத்திருந்தார். குறித்த வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் மக்கள் சேவை தொடர்பில் குறித்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த மருத்துவமனை தொடர்பில் அவர் கேள்வி எழுப்பிய பிறகு அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்புமாறு அறிவுறுத்தியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இவை இப்படி இருக்க, மதம் என்பது அவின் போன்றது என்ற கார்ல் மார்க்சின் கருத்து உண்மை என்பதை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரின் செயற்பாட்டை வைத்து அறிந்து கொள்ள முடிவதாக தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் 21ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். சில மனிதர்கள் புறச்சூழலால் மாறியிருப்பார்கள் என தோன்றினாலும் அகச்சூழலால் மாறியிருக்க மாட்டார்கள் என்ற கருத்தையும் தற்போதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதாக என்று சொல்லியுமே அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இன மற்றும் மதவாதம் மற்றவர்கள் போல காணப்பட்டாலும் அகச்சூழலால் மாறுபடாதவர்களாக இன மற்றும் மதவாதத்தை தூக்கிக் கொண்டு சுமப்பவர்களாக உள்ளனர் எனவும் குகதாசன் எம்பி குற்றம் சுமத்தியும் இருக்கின்றார். இனவாதிகளின் கூச்சலுக்கு ஆளாகாமல் அமைதி காத்து வரும் திருகோணமலை சிங்கள தமிழ் மக்களுக்கு நன்றி செலுத்த விரும்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தும் இருக்கின்றார். அண்மையில் திருகோணமலையில் அரங்கேறிய புத்தர் சிலை விவகாரம்
நாட்டில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருந்தது. இவ்வாறான பின்னணியில் இவ்விடயம் தொடர்பில் திருகோணமலை மாவட்டத்திற்கு பொறுப்பானவர் என்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் முதற் தடவையாக இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தமையும் கூட இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக நைனாதீவின் கடற்போக்குவரத்தில் இருக்கும் இடர்பாடுகளை களைந்து மக்களுக்கு பாதுகாப்புடன் கூடிய இயல்பான போக்குவரத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வேலணை பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் சிவலிங்கம் அசோக் குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது இவ்விடயம் குறித்து உறுப்பினர் கார்த்திவனால் சபையில் முன்மொழிவு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டும் இருந்தது. இது குறித்து உரையாற்றிய அவர் மேலும் கூறுகையில், குறிகட்டுவான் நைனாதீவு இடையேயான கடற்போக்குவரத்து சேவையை சீரமைப்பது அவசியமாகும் என்றும், குறிப்பாக நாளாந்தம் ஆயிரக்கணக்கான பயணிகளின் போக்குவரத்து மார்க்கமாக இருக்கும் இந்த படகு போக்குவரத்து சேவையை தனியார் முன்னெடுத்து வருகின்றனர் என்றும், குறிப்பாக 45க்கும் சற்று அதிக படகுகள் சேவையை முன்னெடுக்கின்றன என்றும், ஆனால் குறித்த சேவையை முன்னெடுக்கும் படகுகள் சங்கம் சட்டபூர்வமான ஒன்றல்ல. அத்துடன் படகுகளும் சேவைக்கு உகந்த தரத்தில் இருப்பதில்லை என்று அவை சான்றிதழ், அதாவது அந்த தரச் சான்றிதழ் ஒன்று குறிப்பிடுவார்கள், அந்த தரச் சான்றிதழ் எடுக்காது சேவையை முன்னெடுக்கின்றன என்று குற்றச்சாட்டுகள் வலுவாக இருக்கின்றன. மேலும் பயணிகளிடம் அறவிடப்படும் கட்டணம், படகு சேவைக்கான வரி உள்ளிட்டவற்றையும் முறையாக அறவிடுவதாக தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே படகுகளின் தரம், கட்டண அறவீடு, வரி அறவீடு, சங்கம் மற்றும் படகுகளின் பதிவுகள் என்பவற்றை ஒரு முறையான பொறிமுறையை உருவாக்கி மக்களுக்கான போக்குவரத்து சேவையை பாதுகாப்பானதாக முன்னெடுக்க பிரதேச சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். குறித்த விடயத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்ட சபையின் உறுப்பினர்கள் தத்தமது கருத்துக்களை முன்வைத்த நிலையில் அது தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வேறு இடங்களில் இருந்து வரும் படகுகளுக்கும் வரி அறவீடு செய்யப்படும் என்றும் தவிசாளர் தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. நைனாதீவின் பிரதான போக்குவரத்து மார்க்கமாக கடல் போக்குவரத்து மார்க்கம் விளங்குகின்றது. அந்த வகையிலே நாளாந்தம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த கடல் போக்குவரத்தில் ஈடுபடுற படங்களை நம்பித்தான் தங்களை பயணங்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில அங்க ஒரு 45 படகுக்கு மேல சேவையில ஈடுபட்டு கொண்டிருக்குது. தற்போது லீவு காலத்தினுடைய பயணிகளுக்கு போக்குவரத்து அதிகமாகவே இருக்கும். அந்த 45 படகுகள் இருந்தாலும் அந்த சங்கம் பதிவு செய்யப்படவில்லை. தனியார் பட உரிமையாளர் சங்கம் என்ற பேரில் இயங்கிக் கொண்டு வருகின்றது. சட்ட ரீதியான பதிவுகள் இல்லை. மற்றது அந்த படகுகள் உரிய பரிசோதனைகள் நடைபெறுவதில்லை. குறிப்பாக கச்சதீவு பயணங்கள் மேற்கொள்கின்ற பட்சத்தில் சில நேரம் ஒரு பரிசோதனையோடு மேற்கொள்ளப்படும். சில படகுகள் மட்டுமே அனுமதிக்கப்படும், நிறைய படகுகள் அனுமதிக்கப்படாது. ஆனால் எல்லா படகுகளுமே நைனாதீவு குடியேற்றவானுக்கு இடையிலே போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்றது. சிலது பாவனைக்கே எடுத்துக்கொள்ள முடியாத படகுகளும் பயணத்தில் ஈடுபடுகிறது. ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் ஒரு கவனத்தில் கொண்டு சங்கத்தை மற்றது சங்கத்தில் பதிவு செய்யப்படாத சங்கம் பல ஆண்டு காலமாக ஒரே நிர்வாகத்திலே இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியாக கூட இருக்கிறார் நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரே நிர்வாகத்தின் கீழே இருக்கிறபடியால் வினைத்திறனான செயற்பாடுகள் இல்லை. அந்த ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த இடத்துல பொறுப்பு சொல்றதுக்கு கூட சங்கத்தில் ஒரு தடவை முன்வர மாட்டேங்குது. தெரியும், அப்ப ஆளையால கதைச்சி போட்டு போறதே ஒழிய பொறுப்பு சொல்லக்கூடிய ஒரு நிலவரம் கூட இல்லை. மற்றது அந்த படகுல கடமையாற்ற ஊழியர்கள் ஆரண்டு கூட பொதுமக்களாலேயோ பயணிகளாலேயோ இன்னும் காண முடியாத நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் ஒரு அடையாள அட்டையோ அல்லது தங்களுடைய படகுகள் சம்பந்தமான அங்கீகளையோ அணியாத இனம் காண முடியாத நிலைமையில பல பயணிகள் மற்றது படகுகள் சில நேரம் சீராக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இயங்குவது கிடையாது. குறிப்பாக மாலை நேரத்துல 5 மணி 5 படகுகள் சீரான முறையில் இயங்குறது இல்லை. பாலத்தில் மேற்பட்ட நேரம் பாலத்துல நின்றுதான் 6 மணி படகுக்கு போக வேண்டியதா இருக்கும். அந்த நேரம் கூட சங்கத்துக்கு தொடர்பு கொள்வதற்கு சங்கம் இருக்காது. எல்லாத்த போனுமே ஓப்பில தான் இருக்கும். அதனபடியாக நாங்க இந்த சங்கத்தை முதலாவதா அந்த நிர்வாகம் புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்து அந்த சங்கத்தை வினைத்திறனா இயங்குறதுக்குரிய வழிமுறைகளை நாங்க செய்யறதுக்கு பிரதேச முன்வர
இந்த தொடர்ச்சியாக தற்சாளர் அவர்கள் என்னன்னு சொன்னா பங்களாடி நாட்டின் ஒரு கடிதம் அந்த பாலத்தில் வந்து இந்த காலத்துல முன்னே வரை உலக அது மாற்றப்பட்டதாக பரிசோதனைக்காக நைனாதி மாற்றப்பட்ட பகுதி பாலம் பாவனை இல்லாம போய் அந்த பகுதி தான் கூடுதலான மக்கள் மாதிரி தனத்தொகை கூட அதற்கு காலை மாறு இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.